தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. இயேசுவின் தூய இதய அன்பை, இரக்கத்தை அனுபவிக்கும் இந்த நாளிலே என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றும் நாளையும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள், மதிப்பெண் பட்டியலெல்லாம் பெற்றுக்கொண்ட நம்முடைய மாணவ மாணவிகள் ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் திட்டத்தை புரிந்து கொள்ள தங்களுடைய வாழ்வின் பாதையிலே முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளும் நேரம் இந்த நேரம். பெற்றோர்கள், உறவுகள் நல் வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். ஒரு சில மாநிலங்களில் இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிற இந்த நேரம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற, தேர்வை சந்தித்த பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக அமைய இந்த கொரோனா நோய் தொற்று சூழ்நிலையில் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசேஷவிதமாக வளர் இளம் பருவம், டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் கல்லூரி படிப்பை, உயர்கல்வி படிப்பை மேற்கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த 2 நாட்கள், என் அன்பானவர்களை, இன்றும் நாளையும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களாம், திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களாம்? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவிருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் கூட, இன்றைய நாளினுடைய திருப்பலிலும் கூட, நாளையும்
உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்கால வாழ்வுக்காக, அவர்கள் ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்தின் திட்டத்திலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கக்கூடிய, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த 2 நாட்கள். ஒருவேளை இந்த நேரலை ஆராதனையில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செல்போன் நம்பரில், யூடியூப் சேட்டில், ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்கிற பொழுது விசேஷவிதமாக உங்கள் பிள்ளைகளுக்காக பெயர்கள் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கவிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இந்த நேரலை திருப்பலியில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இந்த வேலையில், வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒப்பு கொடுக்கவிருக்கக்கூடிய இந்த திருப்பலியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய பெயர்களுக்காக நாம் விசேஷ விதமாக திருப்பலி ஒப்பு கொடுக்கவிருக்கிறோம். அவை இந்த 3 நாட்கள் குறிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படித்து என்னுடைய எதிர்கால வாழ்வை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கான இந்த நாட்கள். பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மேற்கொண்டிருக்கிற எல்லா ஜெப முயற்சிகள், எல்லா ஆலோசனைகள் ஆண்டவருடைய திட்டத்தை உங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்காகவும், உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான இந்த ஆராதனைக்குள்ளாக நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய பலவீனங்களை நாம் சமர்ப்பிப்போம். குறிப்பாக இந்த நோய் தொற்று காலம், எந்த கல்லூரியிலே எங்கள் பிள்ளைகளை படிக்க செய்வது, எந்த சப்ஜெக்ட்ஸ் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த பாதையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். ஒருவேளை 10ஆம் வகுப்பு முடித்திருக்கலாம், எந்த பள்ளிக்கூடத்தில், எந்த கல்வி நிறுவனத்தில் எங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் எங்கள் பிள்ளைகளினுடைய இந்த அறிவை குறித்த காரியம் ஆண்டவரே அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. எங்களால் ஒன்றும் கூடாத ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒருவேளை இந்த நேரலை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். ஆண்டவருடைய பாத்தில் நம்ம சொல்வோம், ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாத ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். ஆகவே உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். நம்மை முற்றிலுமாக ஆண்டவருடைய பாத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முழந்தால் படியிட்டோ அமர்ந்து கொண்டோ நம்மை முற்றிலுமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் உம்மிடம் தந்து விடுகிறேன் இயேசுவே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய், சர்வ வல்லவர் நீர்,
செய்யக்கூடிய தெய்வம் நீர். இல்லாதவைகளை கூட இருக்கின்றதாய் வரவழைக்கக்கூடிய தேவன் நீர். ஆபிரகாமுக்கு செய்த தெய்வமே எனக்கும் நீர் செய்ய வல்லவர். நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன் என்று நாம் பாடி நம்மை முற்றிலுமாய் அவரிடம் அர்ப்பணிப்போம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். உம்மை நான் நம்பி உள்ளேன். நம்ம எல்லாருமாய் எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 18 23 வரை. Matthew chapter 13 verses 18 to 23. விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர் இறையாட்சியை குறித்து இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயவன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள்
சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்து கொள்வோம். என்னோடு இணைந்து கண்கள் மூடி கரங்கள் குவித்து நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரை உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். மூவொரு இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்கள் உயர்த்தி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை. காரணம், இந்த நோய் தொற்று காலம் எந்த கல்வி நிறுவனங்களில் நம்முடைய பிள்ளைகளை நாம் சேர்ப்பது, ஒருவேளை சேர்த்திருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள்லேருந்து அதே கல்வி நிறுவனங்களில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முயற்சி செய்வதா, அல்லது இந்த நோய் தொற்றினுடைய இந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில செய்ய பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை தடையாக இருக்கிறதா? ஒரு சில ஆசிரிய பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை இப்படியாக பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இப்பொழுதெல்லாம் அந்த கல்வி நிறுவனத்திலிருந்து வேறு கல்வி நிறுவனத்திற்கு, குறிப்பாக அரசாங்க கல்வி நிறுவனத்திற்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு காரணம், ஃபீஸ் கட்ட முடியல, எல்லாமே ஆன்லைன் தான். இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஒரு சில மாநிலங்களில் இன்றைக்கு வெளியாகிறதாக செபிக்க அழைப்பு கொடுத்திருந்தார்கள். ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்ச்சிகளை பெற்றுவிட்டார்கள், மதிப்பெண்களை பெற்றுவிட்டார்கள். எந்த கல்லூரியில் நம்ம ஜாயின் பண்ணுறது, எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, ஒரு மிக சிக்கலான ஒரு காரியம். அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த இறை மக்களே, இந்த அருமையான நாளில் ஆண்டவராகிய தெய்வம் நம் ஒவ்வொருவருக்குமாக இந்த சூழ்நிலையில் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை இருக்கிறது என்று பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் ஆராதனை செய்யக்கூடிய, வழிபடக்கூடிய தெய்வத்திற்கு நம்ம சொல்லக்கூடிய இன்னொரு பேர் ஆலோசனையின் கர்த்தர். ஆலோசனையின் கர்த்தர். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆலோசனைகளை மனிதர்களிடமாக நம்ம ஒருவேளை எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள், அல்லது என்னுடைய தாய் தந்தை நண்பர்கள் உறவுகள், நான் விரும்பக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஆலோசனை கொடுத்துருவாங்க, நல்ல வழிகாட்டுதலை கொடுத்துருவாங்க என்று நீங்களும் நானும் நம்பி சில சூழ்நிலைகளில் நம்ம குற்றம் சொல்லக்கூடிய அல்லது குறை சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, நானா இந்த காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னேன், நானா இந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொன்னேன்,
நானா இதை செய்தேன்? நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க நான் இந்த கல்லூரியில் படிக்கிறேன், நீங்கள் சொன்னீங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை யாராவது இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, எந்த மனிதனிடமும் நான் ஆலோசனை செய்யலை, உம்மிடம் ஆலோசனை செய்தேன். இன்னைக்கு ஒருவேளை அன்னை மரியாளினுடைய குழந்தை செல்வங்களாகி நீங்களும் நானும் ஒருவேளை நல்ல ஆலோசனையினுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்னை மரியாளினுடைய சமூகத்தில், அம்மா எனக்கு நீங்கள் தான் நல்ல வழிகாட்ட வேண்டும். ஏனென்றால் யார் கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலை, ஆலோசனை ஏற்றுக்கொள்வது என்றே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அப்போ அன்பானவர்களே, அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் செயல்களில் வெளிப்படுகிறதா? என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் முடிவு செய்வதற்கு இன்றைக்கு யாரிடமாக நான் ஆலோசனையை பெறுகிறேன்? யாருடைய ஆலோசனை பிரகாரமாக, வழிகாட்டுதல் பிரகாரமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? திருமணமான அந்த நாட்களில் ஒருவேளை அந்த கணவன் மனைவிக்குள்ளாக எல்லாமே கரெக்டாக போச்சுன்னா எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை என்று சொன்னால் உடனே என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை ஒருவேளை மாமியார் அவங்க குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய மருமக பண்ண காரியம், அல்லது மருமகளுடைய குடும்பத்தை அவர்கள் அந்த சண்டைக்கு கொஞ்சம் எடுப்பாங்க. ஒருவேளை மருமகள் மாமியார் மேலேயோ அல்லது மற்றவர்கள் மேலேயோ குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்கள் என்னுடைய மகன் நல்லா தான் இருந்தான், என்னுடைய மகள் நல்லா தான் இருந்தா, என்னுடைய உறவுகள்லாம் நல்லா தான் இருந்தாங்க, இவங்க தான் அப்படி தப்பான ஒரு ஆலோசனை கொடுத்துட்டாங்க. பண்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், உங்களுடைய ஆலோசனை எங்கிருந்து வருகிறது? யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்? யார் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுப்பவர்? இன்று உயிரோடு வாழக்கூடிய தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொன்னால், என் அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அப்ப இன்னைக்கு இந்த வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகாட்டுதலை, ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், கட்டாயம் நம்ம பயணிக்கக்கூடிய பாதை அது ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையாகத்தான் இருக்கும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனை வேலையில் முதல்லயே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு, ஆண்டவரே எங்களால் முடியாது, இந்த சூழ்நிலைகளில் யாரெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை வழிகாட்டுதல் கொடுத்தாலும் நாங்கள் போகிற பாதை சரியான பாதை தானா என்று சொல்லி எங்களால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. ஆகவே எங்களால் எதுவும் செய்ய முடியாது, உம்மால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆகவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் உங்களுடைய வாழ்வில் இந்த அனுபவம் கட்டாயம் இருக்கும். மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, அல்லது நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லியிருப்பாங்க, வழிகாட்டுதல் சொல்லியிருப்பாங்க. எதுவுமே உங்களுடைய மனசுக்குள்ளார அது சாட்டிஸ்ஃபையாகவே இருந்திருக்காது, ஒரு திருப்தி அளிக்கக்கூடியதாகவே ஒன்றாகவே இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் நற்கருணை பிரசன்னம் முன்பாக அமர்ந்து உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து, அவர் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு உள் உணர்வை கொடுத்திருப்பாரு, ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்துருப்பாரு பாருங்க, உங்களோட பேசியிருப்பாரு பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சரியான ஒரு முடிவை தேர்ந்தெடுப்பதற்கு கட்டாயமாக பேருதவியாக இருந்திருக்கும். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில், எத்தனை மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பேசியிருக்கலாம் மணிக்கணக்கில், ஆனால் அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்காது. எல்லாம் போய் சுற்றி அடித்து அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து, ஆண்டவரே யாரிடம் நாங்கள் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் ஒரு உள்ளுணர்வை கொடுத்திருப்பார் பாருங்க. பிரியமானவர்களே, நிறைய நபர்கள் இன்று தங்களுடைய சாட்சியத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். எந்த மருத்துவரை சந்திக்க வேண்டும், நோயாளிகளாக இருக்கிறார்கள், எந்த மருத்துவமனைக்கு போறதுன்னு தெரியல, எந்த கல்வி நிறுவனங்களுக்கு போகிறதுன்னு தெரியல, எந்த கணவனை அதாவது மணமகனை தேர்ந்தெடுப்பது தெரியவில்லை. ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த மணமகளை தேர்ந்தெடுப்பது, எந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, கன்ஃபியூஷன். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் செபித்த பொழுது, ஆண்டவர் கொடுத்த உள்வுணர்வின் பிரகாரம், ஆண்டவர் கொடுத்த வழிகாட்டுதலின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தோம் என்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இன்று உயிரோடு இருக்கிறார்கள் எங்கள் உறவுகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
உங்களுடைய வழிகாட்டி யார்? உங்களுடைய ஆலோசனையினுடைய கர்த்தர், ஆலோசனையினுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா? அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய 2 வார்த்தைகளை உங்களோடு கூட வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒன்று மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் இறை வார்த்தை 19. இரண்டாவது இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை. Matthew chapter 13 verse 19 and 23. இந்த 2 இறை வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் பொழுது, இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம்ம பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் விரும்பக்கூடிய பலனை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். அன்பானவர்களே, முதல் காரியம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது, வார்த்தையாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தில் நீங்களும் நானும் அமர்ந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அந்த உள் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை வார்த்தையையோ, வார்த்தையாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவதையோ நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் அவரை புரிஞ்சுக்கலன்னா என்ன நடக்கும்னா, தீயவன் அந்த வார்த்தையை அல்லது அந்த ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தீயவன் அவன் எடுத்துக்கொள்வான். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தெய்வம் அநேக ஆசீர்வாதங்கள் அவர் வச்சுக்கிட்டு, ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய தெய்வம், ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக என்னுடைய மகன், என்னுடைய மகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அவர் தன்னுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம அதை புரிந்து கொள்வதில்லை. we don't understand. அப்போ என்ன ஆகுது? அவருடைய ஆசீர்வாதங்களை, நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் தீயவன், சாத்தான் அவன் பறித்து கொண்டு போகிறான். அவனுடைய ஒரே ஒரு வேலை, நான் ஆசீர்வாதமாக இல்லை, நான் ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை, நீயும் பெறக்கூடாது, நீ ஆசீர்வாதமாக வாழ்ந்துடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில், இந்த நாளினுடைய முதல் வாசகத்தில் விடுதலை பயணம், எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 1, விடுதலை பயணம் 20வது அதிகாரம் இறை வார்த்தை 1 இப்படியாக சொல்கிறது, கடவுள் அருளிய வார்த்தைகள். அப்படிதான் இன்னைக்கு வாசகமே தொடங்குது, கடவுள் அருளிய வார்த்தைகள். அப்போ இன்னைக்கு வார்த்தைகளை நீங்களும் நானும் முதல்ல கேட்கணும், ரெண்டாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன, நம்ம கேட்கறது தான் பெரிய பிரச்சனை. நம்ம நிறைய பேச விரும்புவோம், நல்ல வேளை ஒரு வாய் கொடுத்தாரு. சில பேர்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறது, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால், அன்பான சகோதர சகோதரர்களே, அதை பற்றி நான் நிறைய உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நல்ல வேளை ஒரு வாய் தான் இருக்குது, 2 வாய் இருந்தால் இன்றைக்கி என்னென்ன நடக்குமோ தெரியல. தர்மையான நாளில் நம்ம நிறைய நேரங்களில் கேட்பது கிடையாது. ரெண்டாவது காரியம், அப்படியே கேட்டாலும் ஒரு காதில் வாங்கி அது இன்னொரு காதில் போயிடுது. எதெல்லாம் காதுக்குள்ளே போய், மூளைக்குள்ளே போய், மனசுக்குள்ளே போய் எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கிறதில்ல, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் எங்கெங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கங்கே ஸ்டோர் ஆகிடுது. அப்போ இன்னைக்கு ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், கடவுள் அருளிய வார்த்தைகள், கடவுள் கொடுத்த வார்த்தைகள். அந்த கடவுள் கொடுத்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோமா, கேட்கிறோமா, அதை புரிந்து கொள்கிறோமா? அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால், கேட்கிறீர்கள் என்று சொன்னால், வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் தீயவன் அதை என்ன செய்கிறான், அதை பறித்து கொண்டு போகிறான். இரண்டாவதாக மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர்.
அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வரையிலுமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு இன்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய வார்த்தைகள், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள், அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் மட்டும்தான் உங்களால் பலன் கொடுக்க முடியும். அது 100% இருக்கலாம், 60% இருக்கலாம், 30% இருக்கலாம். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தினுடைய அளவை பொறுத்து. நமக்கு எவ்வளோ அவர் கொடுக்கணுமோ அதை கட்டாயம் அவர் கொடுப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. ஒருவேளை எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க, நீ இறை அழைத்தல் வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும், உனக்கு இறை அழைத்தல் செய்யக்கூடிய அந்த ஒரு அழைப்பு இருக்கிறது. ஒருவேளை சும்மா ஒரு சில வீடுகளில் சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, குறும்பு பண்ணுறாங்க, ஆனால் நீ சாமியாராக போயிரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லது நீ அருட்சகோதரியாக சென்று விடு, துறவற வாழ்க்கை நீ மேற்கொண்டு விடு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சரியாக தேர்ந்தெடுக்க முடியவில்லை. நம்ம திருமணம் செய்து கொள்வதா, அல்லது இறையழைத்தல் வாழ்க்கைக்குள் இருக்கிறதா, அல்லது எனக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வருது, எனக்கு யாரை சூஸ் பண்ணுறதுனே தெரில, என் மணமகனை என் மணமகளை தகுந்த துணை என்னோட வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. அப்பா அம்மா சொல்கிறாங்க இந்த காரியங்கள் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நல்லா இருக்கும் என்று சொல்லி என்னுடைய தகுந்த துணையை குறித்து நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். அல்லது இன்னைக்கு வியாபாரம் செய்யணுமா, அல்லது நல்ல வேலை வாய்க்கு போகணுமா, அல்லது படிப்பை குறித்த காரியங்களா, இன்னைக்கு இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்று சொன்னால், முதல் காரியம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோமா, வார்த்தையான இறைவனுடைய பிரசன்னத்தில் அமர்கிறோமா, அவர் பேசுவதை நாம் கேட்கிறோமா, கேட்பதை புரிந்து கொள்கிறோமா. நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு கட்டாயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, வார்த்தையை வாசிக்க வேண்டும், வார்த்தையை கேட்க வேண்டும், வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் அவர் நமக்கு கொடுப்பது. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் திருப்பாடல் 19வது அதிகாரம் இறைவார்த்தை 11 இப்படியாக சொல்கிறது. திருப்பாடல் 19வது அதிகாரம் இறைவார்த்தை 11 இப்படியாக சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகளால் நீங்களும் நானும் எச்சரிக்கப்படுகிறோம். அப்போ இன்னைக்கு வார்த்தையை வாசிக்கும் போதும் சரி, நற்கருணை பிரசன்னம் முன்பாக இருக்கும் போதும் சரி, சில காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திட்டமிட்டு இருக்கணும் போது ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார், ஒரு காஷன் கொடுக்குறார். அப்போ இன்னைக்கு அந்த எச்சரிக்கை, அந்த காஷன் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? இதை தான் நான் சொன்னேன். நிறைய நேரங்களில் நம்ம எதெல்லாம் கேட்கணுமோ அதை கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம். இல்லை, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சில எச்சரிக்கைகளை கொடுக்கின்ற பொழுது அந்த எச்சரிக்கைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்? இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் அதை கேட்கிறோம், புரிந்து கொள்கிறோம், அதை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, மிகுந்த பரிசு உங்களுக்கு உண்டு. மிகுந்த பரிசு என்ன? ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம். அது 100 மடங்கு, அது 60 மடங்கு, அது 30 மடங்கு, ஏன் அது 1 மடங்காக கூட இருக்கலாம். அந்த 1 மடங்கு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் அது வாழ்வு முழுவதற்கும் அது போதுமானதாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய அழைப்பு, முதல்ல கடவுள் அருளிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் வாசிக்கிறோமா, கேட்கிறோமா? அந்த வார்த்தையின் முன்பாக, வார்த்தையாம் இயேசு கிறிஸ்துவனுடைய முன்பாக, அவருடைய பிரசன்னம் முன்பாக நாம் அமர்கிறோமா? அவர் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய நம்ம கேட்குறோமா? நிறைய கேட்குறோம். எதெல்லாம் கேட்கக்கூடாதோ, எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் கேட்குறோம். அதனால் ஆண்டவரை நம்மளால் பார்க்க முடியல, ஆண்டவர் பேசுவதை நம்மளால் கேட்க முடியல. அப்போ ஆண்டவர் இந்த அருமையான நாளில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உங்களுக்கு அருளிய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை நான் எச்சரிக்கிறேன். அந்த வார்த்தைகளை நீ கேட்கிறாய் என்று சொன்னால், புரிந்து கொள்கிறாய் என்று சொன்னால், கடைபிடிக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு ஆசீர்வாதம், மிகுந்த பரிசு. அப்படி இல்லை என்று சொன்னால், சாத்தான், தீயவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் பறித்து கொண்டு போய்கிட்டே இருப்பான். நம்ம வெறுங்கையோட அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். இந்த அருமையான நாளில் நம்ம கண்களை மூடி கரங்களை குவித்து, என் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நேரத்தில் நம்ம முழந்தால் படியிடுவோம். ஒரு இளமை பருவத்தில் இருக்கிற கானாவின் பணியாளர் உங்கள் சார்பில், என் சார்பில் ஜெபமாக திருப்பாடல் 23 நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தான் இருக்கிறது. நாங்கள் யார்கிட்ட ஆண்டவரை போவோம்? எங்களுக்கு நல்ல ஆயன் நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் காட்டக்கூடிய பாதை அது எப்படிப்பட்ட பாதை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே இன்னைக்கு திருப்பாடல் 91, 121 ஜெபிக்கிற அந்த நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஜெபமாகவே இந்த திருப்பாடல் 23 ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் தான் என் ஆயர், நீங்கள் தான் வழி நடத்தணும். நீங்கள் வழி நடத்தலாம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பசும்புல் மேய்ச்சலுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போவீங்க. வேறு யார் என்னை கூட்டிகிட்டு போனாலும் பசும்புல் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பாலுங்கடத்தில் தான் என்னை கூட்டு போய் தள்ளுவாங்க. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அதை நம்புகிறேன். ஏனென்றால் உறவுகள் அவ்வளோதான். யாரிடம் நாங்கள் செல்வோம்? இயேசுவே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது. நம்ம எல்லா பிள்ளை செல்வங்களுடைய ஒருமனப்பட்ட ஜெபமாக விழுந்தால் படிட்டு கண்களை மூடி இந்த திருப்பாடல் 23 ஒரு சிலருக்கெல்லாம் மனப்பாடமாக தெரியும். கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம திருப்பாடல் 23 ஜெபமாக ஜெபிப்போம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள்சுள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பு வழிகின்றது. உண்மைக்காகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பாடல் 23 ஜெபமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஆயராக இருந்து பசும்புல் வெளிக்கு உங்களை அழைத்து சென்று நீர்நிலைகளுக்கு உங்களை அழைத்து சென்று உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பல்லவியை மட்டும் நம்ம பாட போகிறோம். விழுந்தால் படிட்டு 2 கரங்களை விரிச்சு பாடக்கூடிய இந்த நேரத்தில் ஆண்டவரை பேசும் உம் பிள்ளைகள், உம் அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். நம்ம மரியை எங்களுக்காக பரிந்து பேசும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாத அளவுக்கு எங்களுடைய செவிகள் அது அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கள் செவிகள் எல்லாம் திறக்கப்படட்டும். அவர் பேசுவதை நாங்கள் கேட்க, அவருடைய வார்த்தையை வாசிக்க எங்களுடைய கண்கள் திறக்கப்பட, அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க, பலன் கொடுக்க, மிகுதியான பரிசை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்காக பரிந்து பேசும் என்று சொல்லி தாய் மரியாளுடைய பரிந்துரையோடு கண்கள் மூடி 2 கரங்களை விரிச்சு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். அவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதை கேட்க உங்கள் முயற்சியை, நம் முயற்சியை நாம் ஒப்பு கொடுப்போம். என்னாலொன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னாலொன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று
2 கரங்களை விரிச்சு என்னாலும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். 2 கரங்களை விரிச்சு கண்களை திறந்து இயேசுவை பார்த்து, dear youngsters and teenagers, surrender yourself. ஆண்டவரே, இயேசுவிடம் உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களால் முடியல, எங்களால் முடியாது, உம்மால் மட்டும்தான் எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்க முடியும். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். மாண்பேர் கீதம் பாடி அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அனைவரும் எழுந்து நிற்போம். வருகை பாடல். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. அமர்ந்து கொள்வோம். திருப்பலி கருத்துக்களுக்காக இன்றைய நாளினுடைய திருப்பலியானது காணாதியான இல்லத்தின் பேற்றன் புரவலர் பாதுகாவலர் மேதகாயர் லாரன்ஸ் வைஸ் ஆயிரவர்களுடைய உடல் சுகத்திற்காகவும், தருமபுரி மறை மாவட்ட ஆயிரவர்களுடைய கருத்து பிரகாரம் தருமபுரி மறை மாவட்டத்தில் பணியாற்றும் அனைத்து அருட்பணியாளர்களுடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும், அருட்தந்தை ஸ்டீஃபன் ஆண்மலை பாற்றைக்காகவும், இன்று தன்னுடைய பிறந்த நாளுக்காக தெய்வமே உமக்கு நன்றி பலி செலுத்துகிறேன். அருட்தந்தை போஸ்கோ மதலைமுத்து நண்பருடைய வாழ்வினர் செய்த எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்கு நன்றியாகவும்,
இந்த ஆண்டு அருட்தந்தைக்காய் நிர்வகித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ளவும், ஆரோக்கியதாஸ், ரொசாரியோ, அருண், மற்றும் இந்த குடும்பத்தாருடைய நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும் கொரோனா நோய் தொற்று காலத்தில் இன்னும் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா நோயாளிகளுக்கும் நற்சுகத்தை கொடுக்கவும், நோயாளிகளை பராமரிக்கிற எல்லா உறவுகளையும் நீர் பாதுகாக்கவும், இவர்களின் பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்கவும், இந்த நொடி பொழுது வரையிலுமாக இந்த நோய் தொற்று காலத்திலும் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற அத்தனை விவசாயிகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும், இந்த நொடி பொழுது வரையிலுமாக தங்களுடைய தேவைகளுக்காக ஜெப உதவி கேட்டிருக்கிற, குறிப்பாக அனாதியான இல்லத்தில் எழுத்து வடிவத்தில் செல்போன் வழியாக, இன்னும் வாட்ஸ்அப் வழியாக, யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக தங்களுடைய கருத்துக்களை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும், விசேஷவிதமாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள், கல்லூரி படிக்கின்ற, திருமணமாகாமல் இருக்கிற எல்லா உறவுகளுக்காகவும், என்னுடைய எதிர்கால வாழ்வுக்காகவும், மேலும் இந்த இறை அழைத்தல் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள், உம்முடைய அழைத்தலின் வாழ்க்கை கடைசி வரையிலுமாக அந்த அழைத்தல் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க அனிதா கன்னடி இவருடைய கருத்து பிரகாரம் இவருடைய மகன் மார்டின் மற்றும் எல்லா 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் இன்று தேர்வு முடிவுகள் வரக்கூடிய இந்த மாநிலத்திலே எல்லாரும் தேர்ச்சி பெறவும், என்னுடைய எதிர்கால வாழ்வு ஆசீர்வாதமாக அமையவும், அடைக்கலம் மென்னா ஜோஸ் குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு நன்றியாக, குறிப்பாக குழந்தை செல்வத்தை நீர் கொடுத்தமைக்கு நன்றியாக, எஸ் அந்தோனி அம்மாள் தமிழ் ஆசிரியை இவர்களுடைய உடல் சுகத்திற்காக, வாழப்பாடியிலிருந்து ஆல்பர்ட் இவருடைய கருத்து பிரகாரம் சின்னப்பன் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காக 15வது இந்த ஆண்டு நினைவை சிறப்பிக்கும் இந்த நாளிலே இதன் மாவுடைய இளைப்பாற்றிக்காக மற்றும் குடும்பத்தாருடைய ஆறுதலுக்காக, சென்னையிலிருந்து யூஜன் இவருடைய நல்ல உடல் சுகத்திற்காக, ஜூலியட் மர்சி ஜான் பால் இவர்களுடைய குழந்தை குறை மாதத்தில் பிறந்த இந்த குழந்தையினுடைய நல்ல உடல் சுகத்திற்காக, சகோதரி விஜய் இவர்கள் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலியாக, ஆரோக்கியசாமி சந்தோஷ் மேரி குடும்பத்தாருடைய நன்றி பலியாக, பெங்களூர்லேருந்து பிரியங்கா கருத்து பிரகாரம் செல்வராஜ், சகாய மேரி, பிரீத்தி, சுனில், சுஷீலா, சுதா பிரபு, ஆஷிகா, ரித்திகா, ராஜ்வேல் உடல் சுகத்திற்காக, பாதுகாப்பிற்காக, சிப்காட்டில் இருந்தானோ ஃப்ரெட்ரிக் இந்த தாய் பெற்றுக்கொண்ட நல்ல உடல் சுகத்திற்கு நன்றியாக, தொடர்ந்து நல்ல உடல் சுகத்தை கொடுக்க அமல், சாண்ட்ரா, ரோஹித் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிற திருப்பலியாக, கந்திக்குப்பத்திலிருந்து டேனிஷ், பிராங்க்லின், ஜெயஸ்ரீ கருத்துகளுக்காக, சகோதரி ஜான் கருத்து பிரகாரம் அன்னை இன்ஜினியரிங் டிரான்ஸ்போர்ட் கிரைனட் தொழில் வளர்ச்சிக்காக, சேலத்திலிருந்து ராயர் ஆண்மலை பாற்றிக்காக, பிரகாசி குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிற திருப்பலியாக, சேலத்திலிருந்து சுசன்னா கருத்து பிரகாரம் உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காக மற்றும் இவருடைய குடும்பத்தில் இறந்த எல்லா ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காக, என்னுடைய சகோதரி ஜோஷிபாருடைய மனமாற்றத்திற்காக, தஞ்சாவூரில் இருக்கிற சகோதரன் செரால் சகோதரனுடைய நன்றியாக கருத்துக்களுக்காக, பெங்களூரில் இருக்கிற அனிதா சந்தோஷ்குமார் இவருடைய உடல் சுகத்திற்காக, குறிப்பாக அவர் இன்றெடுத்த இந்த குழந்தையினுடைய நல்ல உடல் சுகத்திற்காக, இந்த குழந்தையினுடைய நல்ல எதிர்காலத்திற்காக, பெங்களூரில் இருந்த முருகம்மாள் குடும்பத்தாருடைய நன்றியாக, குடும்ப கருத்துக்களுக்காக, சந்திப்பருடைய வேலை வாய்ப்புக்காக, சேலத்திலிருந்து தன்னுடைய மனைவி இழந்து தவிக்கிற குமார் இவருடைய எதிர்காலத்திற்காக, மனைவி ரூபா கைல்வெளி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காக, பெங்களூரிலிருந்து ஷீபா இந்த குடும்பத்தார் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக, இவருடைய கருத்து பிரகாரம் ரேஷ்மா, வினித் திருமண ஆசீர்வாத வாழ்க்கை அனுபவிக்க, மேலும் மாலா, மதுசுந்த இவருடைய தொழில் வளர்ச்சிக்காக, குடும்ப அமைதிக்காக, மேலுமாக
சாந்தா மேரி ஜோசிட்டா கருத்து பிரகாரம் ஜெனிதா, சாவித்ரி, ஜெயா, ஃப்ராங்க்லின், மாறன், நித்யா, ஜேஷு பிரகாஷ் உடைய குழந்தை பாக்கியத்திற்காக, அருட் சகோதரி ஜோஷிட்டா உடல் சுகத்திற்காக, பிரின்சிட்டா அண்ட் ஜேஷு பிரகாஷ் இவருடைய குடும்ப நலனுக்காக, நித்யா தினேஷ் கருத்து பிரகாரம் கிறிஸ்டோஃபர் ஆண்மலை பாட்சிக்காக, பிரிட்டோ பீட்டர்சன் இழந்து போன பணம் திரும்ப கிடைக்க குடும்பத்தாருடைய நல்ல உடல் சுகத்திற்காக, அஸ்வின் குமார் கருத்து பிரகாரம் அருட் தந்தை ஸ்டீஃபன் ஆண்மலை பாட்சிக்காக, ஆண்டனி ராய் கருத்து பிரகாரம் இழந்து போன பணம் திரும்ப கிடைக்க, மனைவிக்கு நல்ல வேலை வாய்ப்புக்காக, நல்ல உடல் சுகத்திற்காக மற்றும் இவருடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாய், பிரச்சனைகள் நீங்கும்படியாய், மகனுடைய நல்ல எதிர்காலத்திற்காக, ஆன்மீக அனுபவத்திற்காக, சம்பளம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீர் இவர்களை நிறைவாய் காப்பாற்றும்படிக்காக, ஹெலன் சோஃபியா கருத்து பிரகாரம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக மற்றும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்கு நன்றியா, சகோதர ஜான் கருத்து பிரகாரம் லெபனான் போக இவருக்கு தேவையான வாய்ப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும்படியாய், மேலுமாக இந்த நேரலை திருப்பலியில் உங்களுடைய கருத்துக்களை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரன் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரன் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தூய்மை மிகுந்த இதயத்தை நினைவு கூறும் இந்த அருமையான நாளிலே தூய இதய ஆண்டவருக்கு நன்றி சொல்லியும் நம்முடைய கருத்துக்களை சமர்ப்பித்தும் இந்த திருப்பலிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். தூய மறை நிகழ்வுகளில் நாம் தகுதியோடு பங்கெடுக்க நம் குற்ற குறைகள் பாவங்களை எண்ணி மனம் வருத்தப்படுவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தமாகி இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மோசே வழியாக திருச்சட்டம் அருளப்படுகிறது. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 17 வரை. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைப்பிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிறைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை,
அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைப்பிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 18 23 வரை. விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே.
இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையை உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறை நிகழ்வுகளை, மறைப்பொருளை நீர் உமது நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
பின்னுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் என்று இந்த உலகில் இருந்தவிடம் அழைத்து கொண்டு எல்லா ஆன்மாக்களையும், குறிப்பாக இந்த கொரோனா நோய் தொற்றினாலே நல்லடக்கம் செய்ய முடியாமல் உடைய பார்தலுக்காய் காத்து கொண்டிருக்கும் எல்லா ஆன்மாக்கள், இவர்களை இழந்து தவிக்கிற உறவுகளை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் எல்லா ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகவலின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், கோடியார் புதுராம், புனித அந்தோணியார், புனித சவேரியார், புனித குழந்தை ஈஸ்வன் தெரேசா, புனித பியோ மற்றும் இந்த உலகில் மக்குகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவருடைய வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கண் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறை வார்த்தையை கேட்க, வார்த்தையாம் இறைவனை, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, அவரை புரிந்து கொள்ள, பலன் கொடுக்க தந்தையாம் கடவுளை நோக்கி ஆண்டவர் இயேசு வார்த்தையாம் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். தூய ஆவியானோட வல்லமையோடு கண்கள் மூடி கரங்கள் விரித்து. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும், உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல்
உடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உடைய திரு உலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுலப்படை தூய ஆவியாருடைய ஒத்துழைப்பாலும் அது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தார். இந்த புனிதமிக்க உம்முடைய உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்று உம்முடைய கட்டளைகளில் கருத்துணிற்கு செய்தலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை நாம் கேட்கிறோம், புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் மிகுந்த பரிசு நமக்கு உண்டு, மிகுந்த பலன் நீங்களும் நானும் கொடுக்க முடியும். வார்த்தையாம் இயேசு இந்த விருந்திற்கு அழைக்கிறார். அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவன் திருவுடல் என்னை காத்த நிலை வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவன் திரு ரத்தம் என்னை காத்த நிலை வாழ்வளிப்பதாக. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும்
உறவாடுவாய், ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய திருப்பலிலே கலந்து கொண்ட நீங்கள் இதை உங்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். குறைந்தது ஒரு 10 பேருக்காவது திருப்பலிலே பங்கெடுக்க முடியாமல் இருக்கின்ற உறவுகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கைண்ட்லி ஷேர் கார்னர் சென்டர் யூடியூப் சேனல் மற்றும் கைண்ட்லி சப்ஸ்கிரைப். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாளை ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இன்னும் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் பயிலக்கூடிய நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்காக விசேஷ விதமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெப உதவ வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செல்ஃபோன் நம்பர்ஸ் அல்லது இந்த யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கின்ற பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக நம்ம திருப்பலி ஒப்பு கொடுப்போம். நற்கருணை ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெப உதவி ஏறெடுக்கப்படும். மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா பெயர்களுக்காக வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இந்த உலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அந்த பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.